வணக்கம். வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்ல இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அப்படின்றது டிரான்சிட் ப்ரிப்பரேஷன் எம்பிஏ எம்சிஏவுக்கான ப்ரிப்பரேஷன் அப்படின்றது மோராலஸ் நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அதில் நமக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு அப்படின்றது. அதாவது வந்து இந்த பதிவு நம்ம எதை வச்சு மீன் பண்ணி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா, லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக வந்து நம்ம தொடர்ந்து இதை பற்றின விஷயங்களை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வந்து மார்க் எடுத்தாங்க, யாரெல்லாம் வந்து நல்ல மார்க் எடுத்தாங்க, எதனால் அப்படின்றத வச்சு தான் வந்து இந்த வீடியோ அப்படின்றது. இது உங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு இடத்துல வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோவை வந்து நான் பதிவு பண்ணுறேன். அதாவது வந்து டிரான்சிட் ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து 2 வகை. ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேமெண்ட் பண்ணி கோச்சிங் கிளாஸ் போகிறது அப்படின்றது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட். அது வந்து என்னன்னா, நமக்கு கோச்சிங் சென்டர் டிரான்சிட்டுக்கு அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். ஏன்னா செர்டைன் பிளேசஸில் தான் வந்து நம்ம கம்மியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் வந்து இந்த டிரான்சிட் எம்சிஏ எம்பிஏவுக்கான கோச்சிங் அப்படின்றத வந்து கொடுக்குறாங்க. மற்றது பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டியான ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஓன் ப்ரிப்பரேஷன் அப்படின்றதான் வந்து இருக்குது. ஸோ அந்த ஓன் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து என்ன அப்படின்னா, நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது டிரான்சிட் ரிலேட்டடான. அதை ஒன்று வந்து பார்க்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி வந்து டிரான்சிட் எக்ஸாம் என்ன மாதிரி கேட்குறாங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம், அதே மாதிரி வந்து சிலபஸ் என்ன, இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷனோட வந்து நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் நீங்கள் யூடியூப்பில் வந்து பார்க்குறது ஒரு வகை. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் வந்து சாஃப்ட் காப்பி அல்லது வந்து புக்காக வாங்கலாம். சாஃப்ட் காப்பி வேணும் அப்படின்னா வந்து என்னன்னா, எங்கிட்ட எம்சிஏ எம்பிஏ ரெண்டுக்குமான சாஃப்ட் காப்பி இருக்கு. தேவைப்படுறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பரான 6374749314 வந்து வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான மெட்டீரியலை வந்து வாங்கிக்கிங்க. அடுத்ததாக வந்து புக்கை பொறுத்த வரைக்கும் வந்து எம்பிஏக்கு வந்து இஎஸ் ராமசாமி, அதே மாதிரி எஸ் சாம்பசிவம், டாக்டர் ஆண்டனி சேட்டி, இந்த 2 ஆத்தரும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி இயர் அப்டேட்டடாக உங்களுக்கு வந்து புக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சுறா பப்ளிகேஷன் இல்லைன்னா சக்தி பப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான்லேயோ அல்லது ஃப்ளிப்கார்ட்லேயோ கூட வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். அரௌண்ட் 600 700 ருபீஸ் தான் வந்து ரேட்டும் வரும். நம்ம சீப்பான ரேட் தான். ஸோ எம்பிஏவுக்கு இந்த 2 பேரோட புக்ஸ் அப்படின்றது நல்லா இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து எம்சிஏ பொறுத்த வரைக்கும் வந்து விவிகே சுப்புராஜோட புக், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுறா பப்ளிகேஷனோ அல்லது வந்து சக்தி பப்ளிகேஷன். ஸோ இந்த புக் அப்படின்றது வந்து எம்சிஏக்கு வந்து ஒர்த்தாக இருக்கும். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடுக்கெல்லாம் வந்து ஆர்எஸ் அகர்வால், அதே மாதிரி வந்து குப்தா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆத்தர்ஸ் வந்து இருக்காங்க. அந்த புக்ஸ் எல்லாம் கூட வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா சிலபஸ் கையில் கிடைச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் எது மூலியமா வேணாலும் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு வாஸ்ட் சிலபஸ், எப்படி வேணாலும் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதை தாண்டி வந்து என்னென்னா, உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஐடியா வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அல்லது பார்க்கலன்னா இந்த சேனல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்து இந்த அகாடமிக்காக வந்து நிறையா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. லேர்ன் டு லீட் அகாடமி, பிரீதா செல்வராஜ், மைண்ட் ஃபார் மேக்ஸ், அசன்ட் எஜுகேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு 8-9 இயர்ஸாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ப்ராம்ப்டாக பண்ணக்கூடிய ஒரு இது வந்து இன்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அசன்ட் எஜுகேஷன். அதே மாதிரி லேர்ன் டு லீடும் வந்து நம்ம ப்ராப்பராக ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிரீதா செல்வராஜ் அண்ட் மைண்ட் ஃபார் மேக்ஸ் வந்து ஃப்ரீலான்சராக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வந்து அவங்களாம் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி எழுதினா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணுற விதமாக உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸோட சக்ஸஸ் ரேட் அப்படின்றது ஒரு 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓன் ப்ரிப்பரேஷன் தான். இதில் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணி ஃபீஸ் பே பண்ணி போனவங்களோட பார்த்தீங்கன்னா ஓன் ப்ரிப்பரேஷனில் நல்ல ஸ்கோர் எடுத்து நல்ல டாப் இன்ஸ்டியூஷன்ஸ் போனவங்க வந்து இருக்காங்க. அவங்க யூஸ் பண்ணது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்படின்னா டெய்லி வந்து ஒரு 3 மணி நேரம் அப்படின்ற மினிமம் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் 4 மணி நேரம் 5 மணி நேரங்கிறது சில பேர் வந்து பண்ணுறாங்க. ஸோ 3 to 4 hours அப்படின்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 90% அண்ட் எபோவை நிச்சயமாக வந்து கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சஜஷன் அப்படின்றது, அதாவது வந்து இந்த ப்ரிப்பரேஷன், இந்த கிளாஸஸ், இந்த புக், இது எல்லாம் தாண்டி என்னோட சஜஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, டிரான்சிட் எக்ஸாம் மட்டும் எழுதாதீங்க, மேட் எக்ஸாமும் எழுதுங்க. ஏன்னா பிப்ரவரியில் வரக்கூடிய மேட் எக்ஸாம் எம்பிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாம். அதே மாதிரி நிம்செட்னு வந்து எம்சிஏவுக்கு, அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நடத்தக்கூடிய இந்த நிம்செட் என்ட்ரன்ஸ், அதாவது வந்து எம்சிஏவுக்கான காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இந்தியா லெவலில் நடக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அந்த எக்ஸாமும் வந்து நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிரான்சிட் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு இன்னும் 2-3 எக்ஸாம்ஸ் எழுதும்போது வந்து இந்த எக்ஸாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த 2 எக்ஸாம் எழுதுறதுன்னு சொல்கிறேன். அதாவது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து
நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா வந்து நிச்சயமா உங்களுக்கான நல்ல பர்சன்டேஜ் கிடைக்கும். அதுக்கு இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எம்சிஏவோ சாரி நிம்செட்டோ அல்லது வந்து மேட் எக்ஸாமோ எழுதும்போது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கு. ஏன்னா இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டான்ஜெட்டுக்கு முன்னாடியே வந்துடும். மேட் வந்து டான்ஜெட்டுக்கு முன்னாடியே வந்துடும். நிம்செட் மட்டும் வந்து சம்டைம்ஸ் மேட்டுக்கு முன்னாடி சாரி டான்ஜெட்டுக்கு முன்னாடி வரும். சில நேரங்களில் டான்ஜெட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து வரும். ஸோ அதனால இந்த 2 எக்ஸாமையும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது வந்து டான்ஸ் ரிலேட்டடாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரி காலேஜ் அட்மிஷன் பற்றி ஃபீஸ் டொனேஷன் அல்லது வந்து பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடானது டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வந்து சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் வந்து நீங்கள் என்னோட நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஒரு 6 இயர்ஸாக வந்து ப்ராம்ப்டாக எம்பிஏ எம்சிஏக்கு அப்படின்ற அட்மிஷன்ஸை வந்து நம்ம கான்சன்ட்ரேட்டடாக வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஓவரால் அட்மிஷன்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. பட் எம்பிஏ எம்சிஏக்கு ஸ்பெசிஃபிக்காக பண்ணக்கூடிய அக்கௌண்ட் அப்படின்றது நம்ம சில பேர் தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்ம தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எம்சிஏ அண்ட் எம்சிஏக்கு நம்ம கான்சன்ட்ரேட்டடாக வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு எம்பிஏ எம்சிஏ அட்மிஷன் ரிலேட்டடாகவோ அல்லது வந்து எம்சிஏ எம்பிஏ சார்ந்த என்ன டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் வந்து நீங்கள் என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம். அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் சில முக்கியமான விஷயங்களோட வந்து நான் பேசுகிறேன்.